கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 1 ராஜாக்களின் புத்தகம் 1 அதிகாரம் 30வது வசனம். 1 ராஜாக்கள் 1 அதிகாரம் வசனம் 30. என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று ஆணையிட்டான். என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகின்றேன் என்று ஆணையிட்டான். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இது யாரிடத்தில் சொன்னது என்ற இது விரிவான இடத்திற்கு நாம் செல்ல வேண்டாம். மாறாக தாவீது பத்செபலாகிய தன் மனைவியிடத்தில் பேசுகிற ஒரு வார்த்தை தன் மகனாகிய சாலமோனை ராஜாவாக்குகின்ற அந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது. இந்த இடத்துல பரிசுத்தாவியானவர் நம்முடைய ஞாபகத்தை எங்கே கொண்டு செல்லுகின்றார் என்றால், தாவீதினுடைய அந்த முழு நீள வாழ்க்கையில் நடந்த மாறாத ஒரு சம்பவம் என்ன என்பதை தாவீது இங்கே குறிப்பிடுகிறார். அந்த சம்பவம் என்னவென்றால், என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தர் என்று அங்கே குறிப்பிடுகின்றார். கடவுள் என்னுடைய ஆத்துமாவை அல்லது என்னுடைய வாழ்க்கையை என்னை என்ன செய்திருக்கின்றார், எனக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து என்னை நீங்களாக்கி மீட்டெடுத்தார் என்று குறிப்பிடுகின்றார். ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட இந்த வார்த்தையை அவர் குறிப்பிடுகின்றார். ஒருவேளை அந்த சூழ்நிலைகள் சாலமோனை ராஜாவாக்க வேண்டும் என்ற காரியம் அங்கே பேசப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, ராஜா என்கிறதான் அந்த ஸ்தானத்திலிருந்து தன்னுடைய அதிகாரத்தை மாத்திரம் அங்கே தாவீது குறிப்பிட்டு, இதோ ராஜாவாகிய நான் சொல்லுகின்றேன், எனக்கு பிறகு சாலமோன் தான் ராஜாவாக இருப்பார், இதை யாரும் மாற்ற முடியாது என்று கூட சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லி இருந்தாலும் அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் தாவீது தன்னுடைய இளம் வயதிலிருந்து இப்பொழுது ஒரு முதிர்ந்த நிலையில் இருக்கின்றாரே, அந்த நிலை வரையிலும் ஒரு காரியத்தை அவர் மறந்ததே இல்லை. அது என்னவென்றால், கடவுளுக்கு அவர் நன்றி உள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த அற்புதமான வாழ்க்கையை அவர் ஒரு நாளும் மாற்றிக்கொண்டதே இல்லை. ஒவ்வொரு நாளும் இதோ நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை, இதோ நான் இருக்கின்ற இந்த சூழல் எல்லாவற்றுக்கும், என் முன்னேற்றத்திற்கு, என்னுடைய வளர்ச்சிக்கு, என்னுடைய எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஒரே ஒரு காரணமாக இருந்தது யார் என்றால், கடவுள் மட்டுமே. அவருடைய கிருபையினால், அவருடைய இரக்கத்தினால், அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராய் இருந்ததினால், எங்கேயோ வனாந்திரத்தில் ஆடுகளுக்கு பின்பதாக இருந்த நான் இன்றைக்கு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக நான் ஆக்கப்பட்டிருக்கின்றேன். இது என்னுடைய திறமையினால், என்னுடைய ஞானத்தினால், என்னுடைய சாதுரிய செயல்பாடுகளினால் உண்டானதல்ல. கர்த்தர் என் வாழ்க்கையில் தாம் செய்ய நினைத்ததை அப்படியே செய்து முடித்திருக்கிறார். ஆகவே அவருக்கு நான் என்றும் நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக இந்த இடத்திலே கூட கர்த்தருடைய நாமத்தை அவர் கனப்படுத்தி பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை கனப்படுத்தும் பொழுது தாவீது குறிப்பிடுகிற வார்த்தை என்ன? என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தர் என்று குறிப்பிடுகிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதினுடைய வாழ்க்கையில் நல்லவராக இருந்த கடவுள் தாவீதை அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதான எண்ணிலடங்காத இக்கட்டுகள், போராட்டங்கள், நெருக்கடிகள், பாடுகள், கஷ்டங்கள் எல்லாம் உண்டே, அவை எல்லாவற்றிலும் நின்று கடவுள் என்ன செய்தாராம்? அவரை விடுதலை
விடுதலையாக்கினார், மீட்டெடுத்தார். அவைகள் ஒன்றில் கூட தாவீது பாதிக்கப்படாதபடிக்கு கடவுள் கிருபையாய் இறங்கி ஆண்டவர் உதவி செய்து தாவீதை தான் கொண்டு செல்ல தீர்மானித்த இடத்திற்கு அழைத்து சென்றார். ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதே கடவுளைத்தானே நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அதே கடவுள் மீது தானே நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அதே கர்த்தருடைய வார்த்தை தானே நீங்களும் நானும் விசுவாசித்து இன்றைய வரையிலும் காத்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அந்த கடவுள் தாவீதின் வாழ்க்கையில் போதுமானவராய் இருந்தவர் இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் போதுமானவராய் இருக்கிறார். தாவீதுக்கு ஏற்பட்டதான இக்கட்டுகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. நான் அடிக்கடி தாவீதை குறித்து சொல்லும் பொழுதெல்லாம் ஒரு வார்த்தையை நான் ஞாபகப்படுத்த மறந்ததே இல்லை. அவருடைய பாடுகள், கஷ்டங்கள், இக்கட்டுகளுடைய உச்சகட்டத்தை தாவீது விவரிக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுவார்? எனக்கும் மரணத்திற்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் தான் இருக்கிறது என்று சொல்லி. ஆம், அவ்வளவு பயங்கரமான இக்கட்டுகளிலும் பாடுகளிலும் நெருக்கடிகளிலும் கடந்து சென்ற தாவீதை ஆண்டவர் ஒரு இமைப்பொழுது கூட கைவிடாமல் எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து நீங்களாக்கி மீட்டு ரட்சித்தார். ஒருவேளை இன்றைக்கு உண்மையாக நம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாம் சொல்ல வேண்டுமென்றால், தாவீதை போல நம்மில் அநேகர் அவ்வளவு தூரம் கஷ்டப்படவில்லை. ஒருவேளை நிறைய பிரச்சனைக்குள்ளாக, பாடுகளுக்குள்ளாக கூட கடந்து வந்திருக்கலாம். தாவீதுடைய பிரச்சனைகள் வேறாக இருக்கலாம். இன்றைக்கு நாம் கடந்து போகிற பாதை நமக்கு மிக பயங்கரமான பாதையாக அது இருக்கலாம் தான். ஆனால் கடவுள் நம்முடைய நிலைமையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிற கடவுள், நம்முடைய நம்பிக்கையை அங்கீகரிக்கிற கடவுள், யாவரையும் அவர் வித்தியாசம் பாராமல் நேசிக்கிற கடவுள். ஆகையினால் தாவீதை தன்னுடைய எல்லா இக்கட்டுகளிலிருந்து நீங்களாக்கி ரட்சித்த கடவுள் இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் கடந்து சென்று கொண்டிருக்கிறதான அந்த இக்கட்டான, போராட்டமான, அந்த வலி நிறைந்த, வேதனை நிறைந்த பாதையை கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். அவை எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் நீங்களாக்கி ரட்சித்து நம்மையும் விடுதலையாக்குவார். விடுதலை என்பது ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்தமாக அது இருக்கிறது. அதை தான் இரட்சகர் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்மை விடுவிக்கிறவராய், மீட்டெடுக்கிறவராய் ஆண்டவர் நாம் வந்திருக்கின்றார். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கலங்க வேண்டாம். இன்றைக்கு இருக்கிற எகிப்தியன் இனி உங்கள் பார்வையிலோ உங்கள் வாழ்க்கையிலோ வரப்போவதே இல்லை. கர்த்தராகிய ஆண்டவர் விடுதலையாக்குவார். தாவீதிற்கு செய்தவர் நமக்கும் செய்வார். செபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாவீதின் வாழ்க்கையில் ஆண்டவரே உண்மையுள்ளவராக இருந்து அவருடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்கள் ஆக்கி ரட்சித்த கடவுள் இன்றைக்கு எங்களுடைய பாதையும் எங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய நிலைமையும் அறிந்திருக்கிறீர் ஐயா. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இந்த இக்கட்டுகள், பாடுகள், வேதனைகள் எல்லாம் உம்முடைய பார்வையில் மறைந்திருக்கவில்லை ஆண்டவரே. யாவருக்கும் கர்த்தராகிய ஆண்டவர் எங்கள் மீது இரக்கமாக இறங்கி இப்பொழுதே எங்களை தொட்டு சுகமாக்கி விடுதலையாக்கி எங்களை ஆண்டவரே மகிழ்ச்சியினால் இடைகட்டி காத்துக்கொள்ள போருக்காய் தோத்திரம். தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்தில் அடியனோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிற ஐயா. நீர் காண்கிற கடவுள். இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உமது பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே. நீர் இறங்குவீர், அற்புதத்தை செய்வீர், விடுதலையாக்குவீர். அதற்காய் தோத்திரம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.